விஸ்வகர்ம மகாஜன சங்கம் பாளையங்கோட்டை சார்பாக நெல்லை பாளையங்கோட்டை மார்க்கெட் பகுதியில் அமைந்துள்ள சுபம் திருமண மண்டபத்தில் வைத்து சங்க 20வது ஆண்டு விழா, புரவலர் விருது வழங்குதல், சாதனையாளர் விருது வழங்குதல், அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ஷீல்டு வழங்குதல் ஆகிய முப்பெரும் விழா நடைபெற்றது. இந்த விழாவிற்கு தலைவர் ஆனந்த் நாராயணன் தலைமை வகித்தார். அவைத்தலைவர் கருப்பசாமி வரவேற்புரையாற்றினார். செயலாளர் தங்கவேல், பொருளாளர் மாசானமுத்து, சட்ட ஆலோசகர் முருக முரளிதரன், துணைத் தலைவர் சுப்பிரமணியன் ஆகியோர் முன்னிலையில் விழாவில் திமுக நெல்லை மத்திய மாவட்ட கழக செயலாளர், பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினருமான அப்துல் வஹாப், மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன், திருநெல்வேலி மாநகராட்சி 34வது வார்டு மாமன்ற உறுப்பினர் ஷர்மிளா, கமாலுதீன், கோவில்பட்டி ஸ்ரீ ராஜ மீரா கோல்டு நிர்வாக இயக்குனர் ராஜமாணிக்கம், திருநெல்வேலி மகாராஜ நகர் ராஜகிரி ஃபவுண்டேஷன் நிர்வாக இயக்குனர் ராமையா ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். விருதுநகர் தாசில்தார் பிரம்ம ஸ்ரீ அதியமான் மாரிமுத்து, சுப்புலட்சுமி ஐயப்பன், 6வது வார்டு கவுன்சிலர் சிவந்திபுரம் பஞ்சாயத்து விக்ரமசிங்கபுரம் பிரம்ம ஸ்ரீ சுப்பிரமணியன், 3வது வார்டு கவுன்சிலர் சிவந்திபுரம் பஞ்சாயத்து விக்ரமசிங்கபுரம் தேசிய அளவில் சுற்றுச்சூழலில் கட்டுரை போட்டியில் 2ஆம் இடம் பிடித்து பாரத ஜனாதிபதி திரௌபதி முர்முவிடம் பாராட்டு பரிசு பெற்ற தாளையத்து TN ஹெப்சி காலனி மாணவர் ராகுல், முருகேஸ்வரி செல்வம், 13வது வார்டு கவுன்சிலர் சிவந்திபுரம் பஞ்சாயத்து விக்ரமசிங்கபுரம் ஆகிய அனைவருக்கும் விஸ்வகர்மா சாதனையாளர், விஸ்வகர்மா கலை மாமணி விருதுகள் வழங்கப்பட்டது. மேலும் இந்த நிகழ்வில் சங்க புரவலர்கள், நிர்வாகிகள், சமுதாய தலைவர்கள், பெரியவர்கள், தாய்மார்கள், மாணவ செல்வங்கள் உட்பட பலர் திரளானோர் கலந்து கொண்டனர்.